இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவ கருப்பா இருக்கதால அவளோட மூஞ்சிக்கு கிரீம் பூசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட மாமியார் வந்து இந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க, என்னோட மகனோட உழைப்பெல்லாத்தையும் செலவு பண்ணி உன்னோட மூஞ்ச வெள்ளை நிறமா ஆக்கிரியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாமியாரை பார்த்து சொல்றா, நான் ஒன்னும் கிரீம் வாங்கி பூசல, வெறும் காபி பவுடர் தான் பூசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமியாரை பார்த்து சொல்றா. அதுக்கு மாமியாரும், நீ வெள்ளையா மாறினது போதும், போயிட்டு வெந்நீர் வை, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேலை விஷயமா இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு மாமியாரை பார்த்து நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த மாமியாரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு, எதுக்கு தலைமுடிய இப்படி எல்லாம் சீவிக்கிட்டு போற, இதெல்லாம் தோல் வெள்ளையா இருக்க பொண்ணுங்க செஞ்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போறா. அப்படி போயிட்டு அங்க இருக்க பொண்ணு கிட்ட அவளோட ஃபைல்ஸை வந்து குடுக்குறா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸை வாங்கி பார்த்துட்டு, உன்னோட பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஆனா உன்னோட முகம் மட்டும் ரொம்ப கரிசட்டியா இருக்கு, உனக்கு இங்க வேலை தர முடியாது, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து எடுத்து போடுறா. இந்த பொண்ணு அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வர. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு ரூமுக்குள்ள வரா. அப்படி வந்த அந்த பொண்ணோட கணவர் இந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், எதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திட்டுறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து கேட்கறா, நீ ரொம்ப கலரா இருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த பையனை திட்டுறான். அந்த பையனை பாத்தீங்கன்னா கோவத்துல எந்திரிச்சு வெளியே போறான். அதுக்கப்புறமா நைட் ஆயிருது, இந்த பொண்ணு தூங்குறதுக்காக போறா. அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், பக்கத்துல வந்து தூங்காத, தரையில போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தலகாணி எடுத்துட்டு வேறையா போறா. அப்படியே இந்த பையன் வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா காலுக்கு போடுற சப்பலும் வாங்கி கொண்டு போயிட்டு கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இந்த பொண்ணை வந்து கேவலமா சொல்லி திட்டிக்கிட்டு. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பையனை பார்த்து கேட்கிறா, அவன் உனக்கு வேணானா அவளோட வீட்டுல கொடுத்த பணம் மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து திட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல போனை பார்த்து படிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுக்கு வந்து அந்த மாமியார் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க, எந்த நேரமும் உனக்கு போன நோண்டாடி தூக்கம் வராத, போயிட்டு வீட்டுல இருக்க வேலையை பாருடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரூம்ல போயிட்டு உட்காந்துருக்கா. உள்ள வந்து அந்த கணவரும் இந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, நான் வந்து தூங்கணும், கீழே இறங்கி போடி அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கு. இதை பார்த்து இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து கதை கேட்கிறான். அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இன்டர்வியூல நடந்த எல்லா கதையுமே அந்த பையன் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நான் வந்து கருப்பா பிறந்ததால என்னோட தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனே உணர்ந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ஏத்துக்கிறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.